வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. என் தங்கமே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் முருகன் உனக்காக தரப்போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. உன்னை கண்ணுக்குள் வைத்து காத்திட நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்க்கை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். என் தங்கமே, இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று கவலைப்படாதே. அந்த சூழ்நிலைதான் உனக்கு மற்றவர்களை பற்றி தெரிய வரும். அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு செயல்படு. அனைவரையும் பற்றியும் உனக்கு அனுபவம் தேவை. இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை நம்பு. உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் உனக்கு துணையாக இருப்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு. நம்பு என் தங்கமே. நான் கொடுப்பது எனில் தடுப்பது யாருமில்லை. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நீ கலங்கி நிற்காதே. எவ்வளவு தடை வந்தாலும் எத்தனை தடவை தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் வீழ்ச்சியே இல்லை. இனிமேல்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. இனிமையான தருணங்கள் உன் வாழ்வில் நிறைய இருக்கிறது. காத்திரு என் தங்கமே. வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க போகிறாய். இதற்கு முன்பு வந்த பிரச்சனைகளை சமாளிக்க தெரியாமல் போராடுவாய். இப்பொழுது எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் பக்குவம் நிலையில் நிற்பதால் அந்த அனுபவமே வித்தியாசமாக இருப்பதாக உணர்வாய். முன்பெல்லாம் எப்படி அழுதேன், இப்பொழுது எப்படி என்னால் இதை எல்லாம் சமாளிக்க முடிகிறது என்று உன்னை நீயே தட்டி கொடுத்து கொள்வாய். இப்பொழுது உன் மனம் என்ன சொல்கிறது? முருகா, நீ சொல்வதெல்லாம் ஆறுதலாக உள்ளது, ஆனால் நடைமுறை சிக்கல்கள் தீரவில்லை என்று சொல்கிறது. வாழ்வின் சுவாரஸ்யமே அதுதான். எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கும் என் தங்கமே. நீ எப்படி அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வாய் என்பதுதான் சுவாரஸ்யமே. எல்லாம் சரியாக நடக்கும் என் தங்கமே. முருகா, நீங்கள் என்னை எந்த அளவிற்கு பாதுகாத்தாலும் என் மனம் எதிர்கொள்ளப் போகும் கவலைகளை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறது. வரும் மகிழ்ச்சியை கூட முழு மனதார ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. துன்பம் ஏனோ மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்கின்றாய். இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஒரு கவலையை பல நாட்கள் சுமக்க முடிகின்ற உன்னால் ஏன் மகிழ்ச்சியை மட்டும் சில மணி நேரம் கூட சுமக்க முடியவில்லை என்று யோசி. நீ கவலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றாய். ஆனால் சில மகிழ்ச்சியான நினைவுகளை சுமந்து பல கவலைகளில் இருந்து விடுபட முடியும். இப்பொழுது உன் மனதில் உள்ள கவலைக்கும் தீர்வு தருகின்றேன். இப்பொழுதே அந்த கவலைகள் தீர்வதற்கான செயலை செயல்படுத்துகின்றேன். என் தங்கமே, உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்? உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன். நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். என் தங்கமே, உன் வாழ்க்கையை விட்டு ஒரு நொடி பொழுதும் கூட நான் பிரிய மாட்டேன். உன்னை கவசம் போல் காப்பேன். என் தங்கமே, உன்னுடைய கர்ம வினையால் உனக்கு ஏற்படுத்தும் துன்பங்களிலிருந்து உன்னை அவ்வப்பொழுது நான் காத்து நிற்கின்றேன். அந்த துன்பங்கள் தான் உன் வாழ்க்கையில் நல்ல வழிக்கு கொண்டு செல்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். ஒருபோதும் நான் துன்பத்தை தருகின்றேன் என்று நீ நினைக்காதே. துன்பங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு உண்மையாகவே தருகின்றேன். என்னை நம்பு. உனக்கு நான் உனது கர்ம வினையால் ஏற்பட்ட துன்பங்கள் அனுபவித்து முடித்த பிறகு இன்பத்தை மேலும் கொடுத்து கொண்டு இருப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு. நல்லதே நடக்கும் என் தங்கமே. நீண்ட நாட்களாக சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது. இனி மனதார பிரார்த்தனை செய்து முடிப்பாய். நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தியை கொண்டுள்ளாய். மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும். அதை நான் நடத்தி தருகின்றேன். பொறுமையாக இரு. நீதான் வெல்வாய். நான் வெற்றி அடைய வைப்பேன். உனக்காக ஆறுதலாய் அரவணைப்பாக பக்க பலமாய் உன் முருகன் இருப்பேன். பயப்படாதே என் தங்கமே.
பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டிய வருமோ, தனித்து விடப்படுவோமோ என்ற அச்சம் உன் மனதில் உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்கத்தான் போகின்றேன். சூழ்நிலை கடினமானதாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகின்றேன். நேற்றே நீ உணர்ந்திருப்பாய். உனக்கே உனக்கானதென்று சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்த்திருப்பாய். நீ கேட்டதெல்லாம் பெரும் காலமாக இது இருக்கும். நீ விரும்பும் நல்ல செய்திகள் வரும். இந்த முருகன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்குவேன் என்று நம்பு. உனக்கான மேலும் சில நன்மைகள் வர இருக்கின்றன என் தங்கமே. உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன். இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராத பொழுது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான். ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று, உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று, கண்டிப்பாக உனக்கு உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும். எனவே மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நடப்பதை கொஞ்சம் கவனி. நல்லதே நடக்கும். உங்களை நேரடியாக எதிர்பார்க்க தைரியமில்லாதவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் உங்களை பற்றிய பொய் வதந்திகள். மனிதர்கள் எத்தனையோ பொய் வதந்திகளை சொன்னாலும், எத்தனை அழகான மாறுவேடம் போட்டாலும், காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை ஒரு நாள் கண்டிப்பாக காட்டி கொடுத்துவிடும். நம்பிக்கை வையுங்கள், விதி மீது அல்ல, காலத்தின் மீது. உங்கள் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும். இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை. உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும். மேலும் உன்னோடு துணையாக இந்த முருகன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய்வாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும். ஒரு நல்லது நடக்கும் என் தங்கமே. சோதனையான கஷ்டத்தை இவ்வளவு தாங்குகின்றாயோ, அந்த அளவிற்கு சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இன்னல்களும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமான மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்து கொண்டிரு. சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. உன் மனதில் இருக்கும் வழி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. சிறிது காலம் பொறு. உன் கர்ம வினைகளுடன் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகிவிடு. உறவானாலும் பொருளானாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்றாய். நீ இழந்தவை அனைத்தும் உன்னை வந்தடையப் போகின்றது. எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயின் கதவில் விரைவில் தட்டப்போகின்றது. சிங்காரவேலனுக்கு அரோகரா.